இங்க சக்தியுமே பொண்ணுக்காக எடுத்துட்டு வந்த புடவைய இந்த பக்கம் பொண்ணுகிட்ட குடுக்குறாங்க. இது எப்படியாவது நீ நாளைக்கு ஃபங்ஷன்ல இத தான் நீ கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பொண்ணையுமே இருந்துகிட்டு நீங்க குடுக்குற எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. முதல்ல நீங்க 3 பேரும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியை பார்த்து சத்தம் போட்டுறாங்க. இது கேட்ட சக்தியுமே வந்து யார் அது? மீதி 2 பேர் யாரு அப்படின்னு திரும்பி பார்க்கறப்ப தான் தெரியுது. இந்த பக்கம் வெண்ணிலாவும் பிரீத்தியும் நின்னுட்டு சக்தியும் பொண்ணு என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா சக்தியுமே ரொம்ப கடுப்பாயிட்டு வெண்ணிலா கிட்ட வந்துட்டு உனக்கு எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத புத்தி? சொல்லப்போனா நான் இங்க பொண்ணுகிட்ட பேச வந்த விஷயத்த எதுக்கு நீ ஒட்டு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி வெண்ணிலாவும் இருந்துக்கிட்டு நான் ஒட்டெல்லாம் ஒன்றும் கேட்கலையே, இங்கே என்ன நடக்குதுங்கிறத நான் பார்த்தேன், வேற ஒன்றும் கிடையாது, ஏன் இந்த வீட்டில் மொட்டை மாடிக்கு வரதுக்கு எனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெண்ணிலாவுமே ஏட்டிக்கு புட்டியாக பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே பிரீத்தியுமே இருந்துக்கிட்டு இல்லை சக்தி அவள் ஒரு மாதிரி இருக்குன்னா அதனால தான் காற்று வாங்குறதுக்காக மேலே கூட்டிகிட்டு வந்தோம், ஆனால் அங்கே இப்படி நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க எங்களுக்கு தெரியாது, இது தெரிஞ்சதான் நாங்கள் வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கூட்டிட்டு பிரீத்தியுமே அங்கேருந்து கீழே கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சக்திக்குமே கொஞ்சம் கோபம் வரதான் செய்யுது. பட் இருந்தாலும் அவங்க கிட்ட கோவத்தை காட்ட முடியாமல் தனக்குள்ளே வச்சுக்கிறாரு. இப்போ போலே அடுத்த நாள் காலையில் இந்த பக்கம் வந்து வளகாப்பு உண்டான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி வந்து உஷாவுமே எங்க சக்தி தம்பி எடுத்து கொடுத்த புடவை தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே புடவையே அந்த வளகாப்புக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உட்கார்றதுக்கு சேரு, அது மட்டும் இல்லாமல் தாம்பலம் பழம் இந்த மாதிரி வந்து வளகாப்புக்கு தேவையான அத்தனை ஐட்டத்தையுமே கொண்டு வந்து இந்த பக்கம் முன்னாடி அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இங்க உஷாக்குமே பயங்கர ஹாப்பியா இருக்கு. பரவாயில்ல நம்மளோட வளகாப்பு பயங்கரமாக கெத்த நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அவங்க எப்பவும் போலே பண்ற மாதிரி அவங்களோட யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ எல்லாம் எடுக்கணுங்கிறதுக்காக அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக சிவானி பாப்பாவையும் அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுமே நடக்கிற விஷயம் அவங்க எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பொண்ணுமே எப்பவும் போல தன்னோட வேலைக்கு கிளம்புறதுக்காக ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க உஷாவுமே போ நீங்கள் இருக்கிறதுக்கு அங்கே போனாலே பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நீங்கள் இல்லாமல் இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பொண்ணு இங்கேருந்து போனால் தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி தன்னோட மனசில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பொண்ணு அங்கேருந்து கிளம்புற டைமில் சந்திரசேகரமே எங்கம்மா போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட சந்திரசேகரமே எதுக்கு பொண்ணு நீ வேலைக்கு போகிற? நம்ம வீட்டில் இந்த மாதிரி உஷாக்கு வளகாப்பு நடந்துட்டு இருக்கு, இந்த நேரத்தில் நீ வேலைக்கு போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி யார் பேச்சையுமே கேட்காத உஷாவுமே வந்துட்டு அவெல்லாம் இங்கேருந்து ஒன்றும் பிடுங்க வேண்டாம், அவன் வேலைக்கு போனாலே போதும், சொல்லப்போனால் அவன் இங்கேருந்து ஒன்று கிளிக்க போகிறது கிடையாது, அவன் அங்கேயே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணி அவமானப்படுத்தி அங்கேருந்து வேலைக்கு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அதே நேரம் பொண்ணியுமே ரொம்ப மன வருத்தத்தோட அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு தான் சக்திக்குமே ரொம்பவே வந்து ஃபீலாக இருக்குது. பொண்ணு இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு, எதுக்காக இப்படி உஷா நீ இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் முகம் மாடி போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக உஷாவுமே இங்கே சக்தியை பார்த்து என்ன தம்பி அப்படின்னு கேட்குறப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவங்களோட நல்லதுக்காக இங்கே சக்தியுமே சிரிச்சுக்கிறாரு. அதே நேரத்தில் இங்கே பியூட்டி பார்லர் போன பொண்ணையுமே எப்பவும் போல தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கிளீனிங் ஒர்க்கிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் சக்தி கொடுத்த புடவையுமே எடுத்து பார்க்குறாங்க. அந்த புடவை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லப்போனால் சக்தி தனக்காக டிசைன் பண்ண சாரி நம்ம அங்கே தான் போய் கட்ட முடியாது, பேசாமல் இந்த பியூட்டி பார்லரில் கட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணையுமே அந்த சாரியை கட்டி பார்க்கலான்னு போய் கட்டிட்டு வராங்க. பொண்ணி அந்த சாரியில் பார்த்த உடனே அங்கே இருக்க பியூட்டி பார்லரில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே பரவாயில்ல பொண்ணி இந்த கலர் உனக்கு சூப்பராக இருக்கு, யார் இந்த சாரியை எடுத்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டாஃபுமே பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே பொண்ணுமே இருந்துக்கிட்டு இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே இந்த மாதிரி சக்தி தான் எடுத்து கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் மறைக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே பியூட்டி பார்லர் ஓனர் மேடமும் வந்துட்டு அங்கே வேலை செய்கிற எல்லா ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்டு இங்கே பாருங்க இன்னைக்கு நீங்கள் ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போய் நீங்கள் இன்னைக்கு மேக்கப் போட போறீங்க, சொல்லப்போனால் அது ரொம்ப பெரிய வீட்டு வளகாப்பு, அங்கே போய் நீங்கள் பக்காவாக மேக்கப் போடணும், நம்ம மேலே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு 3 பேருமே ரெடி பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பொண்ணு இந்த மாதிரி சாரி கட்டிட்டு அழகாக இருக்கிறத பார்த்த உடனே என்ன பொண்ணு இன்னைக்கு சூப்பராக இருக்கீங்க, செம்ம அழகாக இருக்கீங்க, கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க மேக்கப் போட போகிறப்போ நீங்களும் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொண்ணுக்குமே ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சிருது இவங்க பேசிகிட்டு இருக்க விஷயம் நம்ம வீட்டோட வளகாப்பு ஃபங்க்ஷன் தான், சொல்லப்போனால் அவங்க உஷாக்கு தான் மேக்கப் போட போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் பொண்ணுமே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இல்லை மேடம் நான் போல அவங்க மட்டும் போயிட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் அந்த பியூட்டி பார்லர் மேடமும் இங்கே பாரு பொண்ணி இங்கே இருக்கிற எல்லா பியூட்டிஷனை விட நீ ரொம்ப அழகாக இருக்க, சொல்லப்போனால் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு உன்ன மாதிரி அழகான பொண்ணுக்கு போனால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ஓனர் மேடமும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பொண்ணுமே வேறு வழி இல்லாமல் இங்கே அந்த பியூட்டிஷியன் கூட சேர்ந்து கிளம்பி அவங்களுமே டேரெக்டாக இங்கே சக்தியோட வீட்டுக்குமே வந்து நிற்கிறாங்க. அப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த பியூட்டிஷியனுக்கு பின்னாடி இங்கே சக்தி கொடுத்த புடவையை கட்டிட்டு பொண்ணுமே நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இங்கே சக்திக்கு பயங்கரமான சந்தோஷம். பரவாயில்ல பொண்ணு நான் கொடுத்த புடவையை கட்டிட்டாங்க, அவங்களுக்கு இன்னுமே என் மேலே கொஞ்சம் லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுமே புரிஞ்சுக்கிறாரு. அதே நேரத்தில் இங்கே பொண்ணியை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ சந்திரசேகருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல என்னோட மருமக மறுபடியும் வந்துட்டா, ஏதோ ஒரு வழியில் அந்த கடவுள் மறுபடியும் பொண்ணு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ எப்பவும் போல உஷாக்கு மேக்கப்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் பொண்ணுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பொண்ணு எப்பவும் போல தரக்குறவா பேசுற மாதிரி அதை எடு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உஷாவுமே பயங்கரமா அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணுமே எந்த ஒரு அகங்காரத்தையும் மனசுல வச்சுக்காம இங்க ஜெயா சொல்ற எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பியூட்டிஷியன்ஸ் பரவாயில்ல பொண்ணு எவ்வளவு பொறுமையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உஷாக்குமே அந்த நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபங்க்ஷன்ல ஒவ்வொருத்தரா நலுங்கு வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த
இந்த பக்கம் சந்திரசேகருமே இங்கே வா பொன்னி நீ நலுகவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் பொன்னியுமே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே பக்கத்தில் சக்தி மட்டும் வச்சா போதும், அவன்லாம் ஒன்றும் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உஷாவுமே ரொம்பவே வந்து கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மாவுமே இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நலுங்கு வைக்கணும், தனியாலாம் நலுங்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி கிட்டேயுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா சக்தி எதை பற்றியுமே யோசிக்காம டேரெக்டாக பொண்ணுக்கிட்ட போயிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த பக்கம் உஷா அது மட்டும் இல்லாமல் சண்முகத்துக்கு நலுங்கு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பியாக இருக்கு. நான் பியூட்டி பார்லர் இருந்து வந்த 3 பேருக்கும் பயங்கரமான ஷாக்கு. அப்போ பொண்ணு இந்த வீட்டுக்காரங்களா, அப்போ பொண்ணு வந்து இவரோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அதே நேரம் வெண்ணிலா பிரீத்திக்கு மட்டும் பயங்கரமா வயிறு எறிய ஆரம்பிக்குது. சொல்லப்போனா நான் நிற்க வேண்டிய இடத்துல அந்த பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க சுந்தரமே வந்து ரொம்பவே பதட்டத்தோட இருக்காரு. விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே அங்க ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் கிட்ட அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அவர் கேட்ட பணத்தை தர முடியாது, நான் தான் 2 நாள் டைம் கேட்டிருக்கேன்ல, அந்த 2 நாள் உங்களுக்கு 5 லட்சம் ரெடி பண்ணி தரேன், தேவையில்லாம என் விஷயத்தை தலையிடாதீங்க, போனை கீழே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசியிருப்பாங்க. சொல்லப்போனா அவருமே சாதாரண ஆள் கிடையாது. அந்த விஷயத்த எப்படியாவது இன்னைக்கே முடிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வளகாப்புக்குமே அவர் கிளம்பி வந்திருப்பாரு. இந்த பக்கம் அந்த கரெக்டாக பெல் அடிச்சுட்டு இங்கே கரெக்டாக ஸ்வேதாவோட ஹஸ்பண்டுமே உள்ளே வரதை பார்த்த உடனே இங்கே சுந்தருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. போச்சு இவன் இங்கே வந்துட்டானா, இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுந்தருமே பயங்கரமாக பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவருமே வந்துட்டு நான் இந்த மாதிரி சுந்தரோட ஃப்ரெண்டு தான், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கேஷுவலோட இந்த பக்கம் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இந்த பக்கம் சுந்தருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டேரெக்டாக ஒரு பக்கத்தில் போயிட்டு நீ எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்காக வந்தையா, நான் உன்ட்ட ஏற்கனவே என்ன சொன்னேன், ஃபோன் பண்ணி கேட்டேன்ல எனக்கு 1 லட்சம் வேணும்னு சொல்லிட்டு, ஆனால் நீ பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு எனக்கே நீ அல்வா கொடுக்க பார்க்குறியா, நான் யாருன்னு தெரியுமா, முதல்ல நீ பண்ண தப்புக்கு உன்னை ஜெயிலுக்குள்ளே கழித்துங்க வைக்கிறது கூட எனக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஆனால் சரி ஏதோ நீ கல்யாணம் ஆனவன் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன்றதுனால உன்னை நான் மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே வந்து நான் இதே மாதிரி காமா இருப்பான்னு நினச்சிட்டு இருக்காத. நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த பணம் இன்னைக்குள்ள எனக்கு வந்தே ஆகணும். இன்னைக்கு நீ தராமல் விட்டுட்ட அப்படின்னா இதுக்கு மேலே நான் பொறுமை காக்கிறதுல எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உன்னை நான் எங்கே கொண்டு போய் நிறுத்தணும், உன்னை என்ன பண்ணணுங்கிறத நானே முடிவு பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்வேதாவோட ஹஸ்பண்டுமே இங்கே ஒரு மிரட்டிடுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் சுந்தரமுக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், தயவு செஞ்சுங்கிறது கிளம்பு, நீ சொன்ன மாதிரி நான் அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தரமே ரொம்ப பயந்து போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கே சுந்தரும் ஸ்வேதாவோட ஹஸ்பண்டும் பேசிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பொண்ணையுமே கவனிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுந்தர் அவர்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் பயந்துகிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே கரெக்டாக ஸ்வேதாவோட ஹஸ்பண்டையுமே நோட் பண்ணுறாங்க. அதே நேரம் இந்த மாதிரி எதுக்காக சுந்தர் இவர்கிட்ட பயப்படுறாரு, என்ன ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொண்ணையுமே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சக்தியுமே பொண்ணியோட முகத்தை பார்க்கும்போது பொண்ணோட முகம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு. பொண்ணு எதை வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த பக்கம் சக்தியுமே வாட்ச் பண்ணுறாரு. அப்போ கரெக்டாக சுந்தரமே அந்த ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட்ட ரொம்பவே பவ்யமாக பயந்து போயிட்டு நீ கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருக்கிற விஷயத்த சக்தியுமே கவனிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே சந்திரசேகருக்குமே இந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தான் நினச்ச மாதிரி பொண்ணுமே இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டா, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கும் ஒரு பேரப்பிள்ளை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே சுந்தரமே படாத பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு எப்படியாவது 1 லட்சத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. பட் ஆனால் இதே மாதிரி அவங்க எப்பப்பெல்லாம் பணம் கேட்குறாங்களோ அப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட பணம் இருக்கணும். அப்படி பணம் இல்லை அப்படின்னா என்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக அவரை இந்த வீட்டில் மாட்டி விடாமல் அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பணம் பறிக்கிற கும்பல் அப்படின்றதுனால இங்கே சுந்தர் மாதிரி ஒரு தங்க முட்டை போடுற வார்த்தை அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸியாக விட மாட்டாங்க.